வணக்கம். நிஃப்டி இன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டிஷாக தான் போயிடுச்சு. அண்ட் பட்ஜெட் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஜென்ரல் பப்ளிக்குன்றது ஒரு சைடு குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. நம்ம நேற்று கெஸ் பண்ண மாதிரி கன்சம்ஷன், அதாவது நம்மளோட பொருளாதாரம் கீழே சரிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த சரிவுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படியே முட்டு கொடுக்கணும். அந்த முட்டு கொடுக்கறத ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க. அண்ட் மோஸ்ட் லைக்லி ப்ரைவேட் இது வரல, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ளே வரல. கம்பெனிஸ்லாம் அந்தளவுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலை. ஸோ டெஃபினெட்லி பப்ளிக் தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த பப்ளிக்கு கன்சம்ஷனுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸில் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அரௌண்ட் 15 lakhs வரைக்கும் நோ பெனிஃபிட்ஸ், அதாவது நோ டேக்ஸ்ன்றது நான் எதிர்பார்த்தேன். 12 lakhs வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கவர்மெண்ட் கேடி எப்பயுமே அந்த கேடித்தனம் பண்ணுவாங்க. ஒரு சின்னோண்டு எலிக்கு பொறி வைக்கிற மாதிரின்னு வச்சிங்களேன். நீ ஓல்டு டேக்ஸ் ரெஜிம்லேருந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்க்கு வா, அப்போ உனக்கு 12 லட்சத்துக்கு வந்துடலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த ஸ்லாப் வைஸ் போகலாம். நீ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ், இந்த நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா இன்சூரன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ், அது எல்லாமே ஹெல்த் இதுக்கான பெனிஃபிட்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ், அதெல்லாம் நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போடுவோம் தெரியுமா, 80C 80D, அந்த இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த இதில் அது கிடையாது. உனக்கு ஃப்ளாட்டாக டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். 12 லட்ச ரூபா வரைக்கும் நீ டேக்ஸ் கட்டணும். நீ சேவிங்ஸ் பண்ணு, சேவிங்ஸ் பண்ணாதப்போ, இன்சூரன்ஸ் எடுக்காதப்போ, எக்கடப்போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அந்த ஆட்டிடியூடுக்கு வந்துட்டாங்க. அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்னொன்று சொன்னாங்க, இன்னும் ஒரு 1 வீக்குள்ளே ஒரு டேக்ஸ் கமிட்டி வைக்கிறோம் டு சிம்பிளிஃபை. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, டேக்ஸ் கமிட்டி வைக்கிறேன் டு சிம்பிளிஃபை டேக்ஸ் ஃபைலிங். அண்ட் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதாவது டேக்ஸ் பே பண்ணுறவங்க இருக்கிறாங்களே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நம்புகிறோம். அண்ட் அந்த நம்பிக்கை எங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உரசுதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமா ஸ்க்ரூட்டனி வச்சுக்கிறோம். எடுத்தோன்னா ஸ்க்ரூட்டனின்றது கிடையாது. ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் ட்ரஸ்டிங் வாட் வி ஆர் சேயிங் ஆஸ் லாங் ஆஸ் நம்ம ஹானஸ்டாக பண்ணும்போது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோன்னா பாப்பா சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது ஓரளவுக்கு கவர்மெண்ட் சைடில் நல்லதாக இருந்துச்சு. இன்னொன்று விதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இந்த 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கட்டலைன்னு சொன்னால், நீங்கள் அப்படியே ஆவரேஜாக நீங்கள் போடுங்களேன் ஒரு 10%. 12க்கு 10%னா ஆல்மோஸ்ட் 1.25 லட்ச ரூபா உங்களுக்கு டேக்ஸாக போயிருக்கும். இப்போ இந்த 1.25 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா பப்ளிக் கையில் இருக்குது. சரியா? இன்னொன்று என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, 1 கோடி மக்கள், ஏற்கனவே 3.5 கோடி மக்கள் தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா 1 கோடி மக்கள் டேக்ஸ் ஸ்லாப் விட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓல்ட் டேக்ஸ் ஸ்கீம்லேருந்து நியூ டேக்ஸ் ஸ்கீம்க்கு வந்துருவாங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். எக்ஸப்ட் ஃபார் லார்ஜ் ஹவுசிங் லோன் வச்சுருக்கிறவங்க. எனிவே இன் கம்மிங் டேஸ் அதுக்கான கிளாரிட்டிஸ் நிறையா வரும். மற்றபடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் எதிர்கட்சி காங்கிரஸ் பழைய எஃப்எம் ரைட் பி சிதம்பரம் சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இவங்களோட கெப்பாசிட்டிக்கு வெளியேன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எஸ், கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 2047 அந்த 100 இயர்ஸ்க்கான ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதை நோக்கி தான் நிறைய பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 5 இயர் பிளான்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கீம்லாம் ஆக்சுவலாக 5 இயர் ஸ்கீம் நம்ம போடும் போதும் நம்மளால் லாங் டேர்ம் பிளானிங் பண்ண முடியலன்றது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது கவர்மெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தே ஆல்வேஸ் ஹேட் அ லாங் டேர்ம் விஷன்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 2019 நினைக்கிறேன் விவசாய போராட்டம் பெரிய லெவலில் வெடிச்சிச்சு. அண்ட் விவசாய போராட்டத்தோட மெயின் ஐடியா, போராட்டத்தோட மெயின் ஐடியாவில் கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்ததுக்கான மெயின் ஐடியா வாஸ், இந்தியாவில் இந்த எம்எஸ்பி கொடுக்குறாங்களே, ஸ்டாண்டர்டாக சில பயிருக்கெலாம் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸஸ் கொடுக்குறாங்க, ரைட், சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஒரு 23 பயிருக்கு தான் கொடுக்குறாங்க, அரிசி, கோதுமை, கரும்பு, இது மாதிரிலாம். ஸோ கவர்மெண்ட் என்ன ஐடியா இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு இதெல்லாம் ப்ரொடக்ஷன் குறைச்சிங்க, இது எக்ஸஸாக இருக்குது. அண்ட் எக்ஸஸாக இருக்கிறனால நம்மளுக்கு மற்ற இதெல்லாம் தேவைப்படுது. மெயினாக எண்ணெய்னா நம்ம இந்த கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், மற்ற இதெல்லாம். ஏன்னா நம்ம 80-85% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்தது பல்சஸ், பருப்பு வகைகள், இதுவும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இது நம்ம ஊரில் நம்ம ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணணும். ஸோ தயவு செஞ்சு இந்த கிராப்ஸ்,
எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு வாங்கன்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதான் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் ஐடியா பிஹைண்ட் அந்த ஸ்கீமுக்கு. நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போகணுன்னு நான் விருப்பப்படல. ஏன் இந்த க்ராப் டைவர்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 ரீசன். ஒன்று, நம்ம வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷனில் வரணும், நம்ம இம்போர்ட்டில் வந்து தப்பிக்கணும். இம்போர்ட்டுன்னு சொன்னாவே நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்புகள் இருக்குது. ஸோ இது ஒன்று. 2வது, கோதுமை ஆகட்டும், அரிசி ஆகட்டும், கரும்பு ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து தண்ணி நிறைய தேவைப்படுது, ரைட்? அண்ட் இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து வாட்டர் டேப்லெட், நிலத்தடி தண்ணி இருக்குல்ல, கிரவுண்ட் வாட்டர், அது வந்து ரொம்ப குறைஞ்சதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் வந்து இரிகேஷன் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். நீங்கள் வந்து பஞ்சாப்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டிலையும் அது உண்டு. பஞ்சாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பவர், தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ பவர். ஸோ அடி. ஸோ எனக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி தான் வேணும்னு சொன்னாலும் 50 லிட்டர் தண்ணி போட்டுறது, நைட்டு ஆன் பண்ணி விட்றது, காலையில் வந்து மோட்டர் ஆஃப் பண்ணுறது, இது மாதிரிலாம் வந்து நிறைய நடக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ். கவர்மெண்ட் வந்து பல்சஸ் சைடில் போங்க. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. பருப்பு வகைகள் மெயினாக வந்து உளுந்து, துவரம்பருப்பு, மசூர் டால், நார்த்லலாம் அது வந்து ஃபேமஸ்ஸு. அந்த மசூர் டால், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு நீ ரிஜிஸ்டர் பண்ணிக்க, நீ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற. ஸோ டெஃபினெட்லி நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. என்ன ஆகுது, நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூட் ஆகுது. டாலர் போகிறதுக்கு பதிலாக நம்ம விவசாயிகளுக்கு போகுது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து எண்ணெய்கள்லாம் இருக்குல்ல, நம்ம பாம் ஆயில் ஆகட்டும், இல்லை சூரியகாந்தி எண்ணெய் ஆகட்டும், இதெல்லாம் இம்போர்ட்டுக்கு வந்து 20% கவர்மெண்ட் டேக்ஸ் ஏற்றிருக்கிறாங்க. ஏன் ஏற்றுனாங்க? இந்தியாவில் வந்து விலைவாசி ஜாஸ்தி இருக்கும் போதும் விவசாயிங்க ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்க. எடுத்து பாருங்களா, மார்க்கெட்டில் வந்து ஏன் தக்காளி விலை 100 ரூபா இருக்கும்போது நிறைய தக்காளி விவசாயிங்க வராங்க. ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போது இன்றைக்கி தக்காளி வந்து 20 ரூபா 25 ரூபா வருது. ஸோ எப்பயுமே வந்து டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது அண்ட் சப்ளை கம்மியாக இருக்கும்போது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி சமயத்தில் நிறைய பேர் வந்து ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே வருவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து ஸ்டெபிலைசேஷன்ஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட்டும் இதுதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஒன்று, பருப்பு விலைகள், எண்ணெய் விலைகள் விலை குறையும். ஒன்று. 2வது, இம்போர்ட் சப்ஸ்டியூட், நம்ம வந்து வெளிநாடுக்காரனை நம்ப வேண்டாம். இன்னைக்கு டேட்டில் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், மெஜாரிட்டி ஆஃப் தி பாம் ஆயில் கம்ஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் சூரியகாந்தி எண்ணெய் யுக்ரைன்லேருந்து வருது. பல்சஸ் எங்கேருந்து வருது? நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்க ஆள் கனடா. ஸோ கனடாவில் வந்து தான் மேக்ஸிமம் பருப்புகள் வந்துட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் இதை வந்து நோக்கி போயிட்டுருக்காங்க. விவசாயிகளுக்கும் நல்லது, இந்தியாவுக்கும் நல்லது. இது வந்து பட்ஜெட்டில் ஒரு ஒரு 2-3 பாயிண்ட்டை நம்ம வந்து தொட்டோம், முக்கியமான பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அது நம்ம தொட்டோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து அந்த டீட்டெயில்ஸ்குள்ளெல்லாம் நம்ம வந்து போகல. நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன தேவை, இன்னைக்கு மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து தூக்கிட்டு போச்சு. மெயின் ரீசன்ஸ், பப்ளிக் கையில் காசு இருக்குன்னு சொன்னால் சோப்பு சீப்பு வாங்குவாங்க. ஸோ எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் தூக்கிட்டு போச்சு. அடுத்தது எது தூக்கும்? ஆட்டோமொபைல்ஸ், ரைட்? கையில் வந்து எக்ஸஸ் கேஷ் இருக்குன்னு சொன்னால் எப்பயுமே லக்ஸுரி குட்ஸ் வாங்குவோம், ஒயிட் குட்ஸ் வாங்குவோம். ஒயிட் குட்ஸ்னால் இந்த ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், அது மாதிரி. அடுத்தது வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ஸ். ஆட்டோமொபைல் செக்டார்ஸும் வந்து நல்லா ஏறி இருக்குது. எஸ்பெஷலி மாருதி ஆகட்டும், டிவிஎஸ் ஆகட்டும், ஏச்சர் மோட்டர் ஆகட்டும், பஜாஜ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நல்லா ஏறி இருக்குது. எப்பயுமே வந்து கையில் பணம் இருக்குன்னு சொன்னால் வண்டிகள் வாங்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 லோன் வாங்குவாங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஏறி இருக்குது. பஜாஜ் ஃபைனான்ஸ் ஆகட்டும், பஜாஜ் ஃபின்சர்வ் ஆகட்டும், ஸோ இதெல்லாமே வந்து ஏறி இருக்குது. எஸ்பிஐ கார்டும் வந்து ஏறி இருக்குது. ஏஞ்சல் ஒன், பிஎஸ்சி, இதெல்லாமே வந்து ஏறி இருக்குது. ஸோ ஓவரால் மார்க்கெட் வாஸ் மோர் ஆன் தி புல்லிஷ் சைட். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தோ இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேலே ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிட்டு நல்ல ஷார்ப் ஃபால் வந்துச்சு. அரௌண்ட் 130க்கு வந்து ஷார்ப் ஃபால் வந்துட்டு 230க்குள்ளே அந்த பயங்கரமான ஏற்றம், ரைட்? அந்த ஷார்ப் ரிகவரி வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்காக எண்ட் ஆஃப் த டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டி வந்து -59 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 300 பாயிண்ட்ஸ், 293 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ராடே ஸ்விங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தார் மாறாக போச்சு. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது -87 பாயிண்ட்ஸ், பட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 1098 பாயிண்ட்ஸ். நினச்சி பாருங்களா, அப்போ எந்த அளவுக்கு வந்து ஸ்விங் ஆகிருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைடில் பேங்க்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, மக்கானா, ரைட்? மக்கானா வந்து நம்ம தாமரை விதை இருக்குல்ல, தாமரையோட தண்டுலேருந்து வந்து எடுக்கிறாங்க.
அது எது வேணா இருக்கட்டும், பட் தாமரையிலேருந்து எடுக்கிறாங்கன்றது தெரியும். அண்ட் 98% or 93% ஆஃப் மக்கானா இஸ் ப்ரொடியூஸ்ட் ஒன்லி இன் பீகார், ரைட்? அண்ட் உலகத்தில் மக்கானாவோட ப்ரொடக்ஷன் ஆல்மோஸ்ட் 90% கம்ஸ் ஃப்ரம் இந்தியா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு கண்டுக்காத ஒரு பொருள். இன்றைக்கி வந்து மக்கானா ஹஸ் பிகம் அ சூப்பர் ஃபுட். அண்ட் உலகத்தில் வந்து எல்லாருமே மக்கானான்றாங்க. நல்லாயிருக்கும், பாப்கார்ன் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கும். அண்ட் டேஸ்ட்டும் வந்து அது மாதிரி தான் இருக்கும். நிறைய ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸில் நிறைய மினரல்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து 2 விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஆல் ஆஃப் எ சடன் திஸ் ஹஸ் பிகம் மல்டி-எக்ஸ். நேற்று வந்து ஒரு 10 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தால் இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வித்துட்ருக்கு. ஸோ டெஃபினெட்லி இதை வந்து வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணணும் ஒன்று. அண்ட் இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, ஏறின பெனிஃபிட்ஸ் வந்து விவசாயிங்களுக்கு போய் சேரணும். அண்ட் இதை வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு மக்கானா போர்டுன்றது ஒன்று வச்சுருக்கிறாங்க. அண்ட் இதுக்கான ப்ராசஸிங்லாம் நிறைய எடுத்துகிட்டு வராங்க. இது இல்லாத பீகாருக்கு வந்து ஒரு ஏர்போர்ட் கட்டுறதுக்கான பணமும் ஒதுக்கி இருக்கிறாங்க. நான் நேற்று வந்து கலைஞர் டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன் தட் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்டுக்கு ஏதாச்சும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மோஸ்ட் லைக்லி இருக்காது, பட் ஏதாச்சும் மென்ஷன் இருக்குமான்றதை நம்ம பார்க்கலான்னு நினச்சோம். பட் சர்ப்ரைஸ் வாஸ், பீகாரில் இந்த வருஷம் கடைசியில் அரௌண்ட் நவம்பரில் வந்து எலெக்ஷன் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்பெஷலாக பண்ண தானே செய்யணும். ஸோ எல்லா அரசியல்வாதியும் பண்ணுற விஷயம்தான். நேற்று யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 300 பாயிண்ட்ஸ் மைனஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு. அண்ட் யூஎஸில் வந்து 2-3 நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு. என்னது? 2 லட்சம் பேர் இல்லை, 20 லட்சம் 2 மில்லியன் பீப்புள், எஸ்பெஷலி கவர்மெண்ட்டில் வேலை பண்ணுற 2 மில்லியன் பீப்புளை வந்து வேலையை விட்டு தூக்க போகிறாங்க. அண்ட் அதில் வந்து இம்மீடியட்டாக 2-2.5 லட்சம் பேரை தூக்க போகிறாங்க. இது எல்லாமே நெகட்டிவ் தானே, ரைட்? அவங்களாம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு சம்பளம் இல்லாத போகுது. அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் காட்டும். ஸோ கவர்மெண்ட் இது மாதிரி அதிரடியாக உலகம் எங்கும் இல்லை, அங்கே இன்டர்னலாகவும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுங்க, ட்ரம்ப் வரும்போது சொன்ன ஒரே ஒரு விஷயம், டீப் ஸ்டேட் அந்த கண்ட்ரியில் இருக்கிற பேரலாக, ரைட், கவர்மெண்ட் இல்லாத, அஃபிஷியல் இல்லாத, அன்அஃபிஷியலாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இதில் எட்டப்பன் நம்ம சொல்லுவோம், அது மாதிரி நிறைய எட்டப்பன் இருக்காங்க. அதை க்ளீன் பண்ணுவோம்ன்றது கவர்மெண்ட் சொல்லியிருந்துச்சு. அந்த க்ளீனிங் ப்ராசஸ் தான் அங்கே நடந்துச்சு. நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க, பிரதமர் டப்புன்னு ஏறினார், ஸ்டேஜ் ஏறி ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு நாளைக்கு சொன்னார், இந்த பிளானிங் கமிஷன் நாளையிலேருந்து ஒர்க் ஆகாது, ரைட்? அதுதான் வந்து அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது பிளானிங் கமிஷன் நாளையிலேருந்து ஒர்க் ஆகாது, நீத்தி ஆயோக் தான் பார்த்துக்குன்னு சொன்னப்போ இந்த பிளானிங் கமிஷனில் இருக்கிறவங்கள வேலையை விட்டு தூக்கல, அவங்க அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிட்டாங்க. வேறஸ் யூஎஸில் இருக்கிறது அத்தனை பேத்தையும் வேலையை விட்டு தூக்குறாங்க. இதுக்கான எஃபெக்ட்ஸ் வந்து அடுத்த கொஞ்ச நாளில் வந்து மார்க்கெட்டில் தெரியறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. நேற்று கோல்டு அண்ட் சில்வரும் ஃப்ளாட்டாக வந்து கீழே விழுந்துச்சு. மெயின் ரீசன் டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பட் அதுக்கான எதிரொலி இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒன்றும் பெருசாக காட்டல. கோல்டை பொறுத்த வரைக்கும் 8,510 பர் கிராம் ஆஃப் 24 கேரட் ஆஃப் கோல்டில் வந்து க்ளோஸ் ஆச்சு. ருப்பி வந்து 86.52 அந்த லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. சில்வர் வந்து 96,300 லெவலில் வந்து க்ளோஸ் ஆச்சு. மார்க்கெட்டில் எந்த விதமான பெரிய மாற்றங்கள் இல்லை. மண்டே அன்னைக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் செக்டோரியல் அனாலிசிஸ் நான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்க. செபி ரூல் பிரகாரம் we are not செபி ரிஜிஸ்டர்ட் அண்ட் ப்ரைஸஸ் எதுவுமே நாங்கள் கொடுக்க முடியாது. பட் செக்டார் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். அண்ட் செக்டாரில் இருக்கிற சில ஸ்டாக்ஸை பற்றி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டெஃபினட்டாக ஷேர் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட பயணம் இருக்கும். டெய்லி நம்மளோட வீடியோஸ் இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண முடியுன்றதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.